ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். எங்கு நோக்கினும் எங்கு கேட்கணும் பார்த்திங்கன்னா சிலிண்டருடைய தட்டுப்பாடு, கேஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போது, மர்ச்சண்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த 19 kg சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டாபிக் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலை சந்திச்சிட்டு இருக்காங்க. இண்டக்ஷனில் ஸ்டவ்வில் சமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் அதனால் வந்து 2 நாளைக்குள்ளார வந்து இந்த இம்பேக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பெங்களூரில். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா பல ஹோட்டல் நிறுவனங்கள்லாம் வந்து தங்களோட சிலிண்டர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் சிலிண்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஹோட்டலில் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இது சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோடைய ப்ராசஸும் வந்து உங்களுக்கு அதே ஸ்ட்ராட்டஜி தான் கண்டினியூ ஆகும். ஸோ டியூ டு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஃபார் வார் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபியூலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். எல்பிஜி சிலிண்டர் எப்படி போதோ அது போல தான் ஃபியூலும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெஜிடபிள் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். வெஜிடபிள் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அன்றாடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தியாவசியமான பொருட்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட்லேயுமே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு வார்னு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒரு சாதாரண சிலிண்டர் விலை ஏதோ ஒரு இடத்துல இம்பேக்ட் ஆகுதுன்னு நினைக்காம இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையுமே இம்பேக்ட் ஆகும். ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான சிலிண்டர், மளிகை சாமான்கள் மற்றும் தேவையான பொருட்கள்லாம் பேக்கப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை டொமஸ்டிக் சிலிண்டருக்குலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஓகே ஆன்லைனில் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலே பண்ணிவிடுவாங்க, இல்லை ஸ்ட்ரீமர்லேயே பண்ணிப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஹெல்த்தி விஷயம் உலகம் மாறும்னு நம்புறீங்களா? இல்லை கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன், லாக்டவுன் மாதிரியான சுச்சுவேஷனாக நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.